அனைவருக்கும் வணக்கம். ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சதர்ன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல அதாவது நம்ம சவுத் சைடு இருக்கிற ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பெர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஜாப் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் 13ஆம் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்லேருந்து நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் வந்து டைம் குடுக்குறாங்க. இந்த டேட்குள்ள நம்ம வந்து அப்ளை பண்றவங்க நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும். ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் 1லேருந்து லெவல் 5 வந்து வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் 4 டூ 5 லெவல் 4லேருந்து 5 வரைக்கும் எந்த மாரியான ஸ்போர்ட்ஸ் பெர்சன் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத ஒரு டேபிள் போட்டு வந்து குடுத்துருக்காங்க. லெவல் 4லேருந்து 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 வேக்கன்சி இருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் 2க்கும் 3க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 16 வேக்கன்சி இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாரியான ஸ்போர்ட்ஸ் பெர்சன், அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு எந்த மாரியான ஸ்போர்ட்ஸ், அந்த மாரியே வந்து டேபிள் போட்டு வந்து குடுத்துருக்காங்க. அத நம்ம ஒரு வாட்டி வந்து பார்த்துக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, லெவல் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 46 வேக்கன்சி இருக்கு. டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 67 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் வேக்கன்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்போர்ட்ஸ் பெர்சன்ஸ் மாத்திரம் தான் இந்த ஜாப் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, 18லேருந்து 25 வயசுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. லெவல் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 18,000 லெவல் 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 29,200 வரைக்கும் வந்து சேலரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. லெவல் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 10த் வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணியிருந்தா போதும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு இணையான கல்வி அதாவது ஐடிஐ இந்த மாரி நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து லெவல் 2க்கும் 3க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, +2 வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கு இணையான கல்வி நீங்க வந்து படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் 4க்கும் 5க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து கிராஜுவேஷன் படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாரியான ஸ்போர்ட்ஸ்ல நீங்க வந்து எதுல வந்து சாம்பியன் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு டேபிள் வந்து போட்டு குடுத்துருக்காங்க. எந்தெந்த கேம்ஸ்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டேபிள் போட்டு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியில நீங்க இருக்கீங்களா அப்படின்றத ஒரு வாட்டி இந்த டேபிள்ல இருக்கிறத நீங்க வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. அவங்க வந்து கேட்டகரிஸ் வைஸா வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ வந்து லெவல் 4க்கும் 5க்கும் எந்த மாரியான ஸ்போர்ட்ஸ்ல நீங்க வந்து வின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, லெவல் 2க்கும் 3க்கும் குடுத்துருக்காங்க. லெவல் 1க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாரியான ஸ்போர்ட்ஸ்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க வந்து வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க இருக்கீங்களா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஃபீஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, வுமென்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடி கேட்டகரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மைனார் கம்யூனிட்டி கேண்டிடேட்ஸ், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 250 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து குடுத்துருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மத்த எல்லா கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 500 வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீங்க வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு வாட்டி வந்து ஃபுல்லா ஒரு வாட்டி பார்த்துக்கங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் அப்டின்னா, நம்ம வந்து இந்த வெப்சைட்க்கு வந்து நம்ம போகணும். இந்த வெப்சைட்டோட லிங்க்க நான் வந்து வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க வந்து கிளிக் பண்ணி நீங்க உள்ள வரலாம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லிங்க்லயே வந்து பாருங்க. இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் அப்டின்னு இருக்கும். இதுல வந்து கிளிக் ஹியர் அப்டின்னு இருக்கும். இத வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து குடுத்து வந்து ஃபில் பண்ணணும். ஏற்கனவே வந்து லாகின் பண்ணவங்கன்னா எக்ஸிஸ்ட் யூசர். நம்ம வந்து புதுசு அப்டின்னா நம்ம வந்து நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம வந்து கிளிக் குடுத்து நம்ம வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்து நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அக்டோபர் 12ஆம் தேதிக்குள்ள வந்து அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ வந்து இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.